தொடர்ச்சியாக இந்த வருடத்துக்கு வாக்குத்தத்த வசனமான செப்பனியா 3:17 நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம ஒரு அழகான காரியத்தை நம்ம அதுல இருந்து பார்க்கலாம். தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாங்க அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்கு. ஒரு சர்டன் டைம்ல வந்து காட் மோசேக்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய தூதனை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு முன்பதாக அனுப்புவேன், இனிமே உங்களுடைய நடுவுல நான் வரமாட்டேன், இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க வணங்கா காலத்துல ஜனங்களாக இருக்கீங்க, என்னுடைய கோபம் எழும்பி உங்களை அழிச்சிரும், அதனால இனிமே நான் உங்க நடுவுல வரமாட்டேன், ஆனா உனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய கண்ணீர், ஒரு பெரிய அழுகுறாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு மோசே வந்து தேவனோடு போய் பேசும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீங்க யாரை என் கூட அனுப்ப போறீங்கன்னு இன்னும் எனக்கு தெளிவா சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்தி சொல்கிறார், என்னுடைய சமூகம் என்ன பண்ணும், உனக்கு முன்பதாக போகும். இப்ப தெளிவுபடுத்தி ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக போகும். அப்போ லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பதாக மோசே இருப்பான். இப்போ மோசேக்கு முன்பதாக தேவன் இருப்பாங்க, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும். இப்போ மோசேக்கு முன்பதாக ஆண்டவர் இருப்பாங்க, அவங்களுடைய சமூகம் இருக்கும். அப்போ ஆண்டவர் மோசையோடு இணைக்கப்பட்டிருக்கிறாரு, மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைக்கப்பட்டிருக்காரு. இது ஒரு டிவைன் கனெக்ஷன், இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரிக்கப்பட்டதான் அப்படின்னா ஆண்டவரும் என்ன பண்ணுவாரு, இஸ்ரவேல் ஜனங்களோடு இல்லாதபடிக்கு அந்த ஒரு பிரிவினை உண்டாகிவிடும். மோசே மறிக்கிறான், மோசைக்கு பிறவாக யோசுவா எழும்புறாங்க, யோசுவாவோடும் ஆண்டவர் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நிறைய நியாயாதிபதிகள் வருகிறாங்க, ராஜாக்கள் எழும்புறாங்க, தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. கடைசியாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்புகிறார். ஆனா ஏசப்பா வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். இந்த டிவைன் கனெக்ஷன் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம். லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, எல்லாரும் மோசேக்கு பக்கத்துலதான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாரும் மோசேக்கு பக்கத்துல இல்ல. எல்லாரும் தினமும் மோசையோடு பேசி கொண்டு இருப்பாங்களா அப்படின்னா தினமும் பேசி கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருமே லட்சக்கணக்கான ஜனங்களாக இருந்தாலும் மோசையோடு அந்த கனெக்ஷன், அந்த இணைப்புல அவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதே போலதான் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த டிவைன் கனெக்ஷன், அந்த இணைப்பு வந்து துண்டிக்கப்படாதபடிக்கு நம்ம அதை எப்பவுமே வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அந்த டிவைன் கனெக்ஷனை எப்பவுமே வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த வல்லமையான தேவன் உங்களோடு இருந்து என்ன பண்ணுவாரு, அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வல்லமை என்ன பண்ணுவீங்க, அந்த டிவைன் கனெக்ஷன் எப்பவுமே வைத்துக் கொள்ளுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.